பெட்ரூமில் 2 கட்டில் ஒரே இடம் போட்டதுனால ரொம்பவே அடைச்ச மாதிரி இருக்குது ரூம். அதனால் ஹாலில் ஒரு கட்டில் போடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் தம்பி வேறு தூங்கிட்டே இருந்தான். கொஞ்சம் சத்தம் வந்தாலும் ஏஞ்சிருவான்ட்டு சத்தம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கட்டில் மேலே இருந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டில் தூக்கி போய் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதில் கட்டில் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போட்டு விட்டேன். மிதுக்குட்டி எதிர்பார்த்துட்டே இந்த நேரத்துக்கு நான் இப்போ கட்டில் போடுவேன்ட்டு கட்டில் போட்டதுமே ஏறி படுத்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் டெய்லி போடுற துணியெல்லாம் ஒரு கூடையில் தான் வச்சிருப்பேன். தனித்தனியாக வச்சிருப்பேன் 3 பேர்த்துமே. துணியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியுமே கூட்டிகிட்டு தான் இருந்தேன். இருந்தாலுமே ரொம்பவே குப்பையாக இருந்துச்சு. நான் கூட்டி விட்டு துணியெல்லாம் எடுத்து கட்டில் கடையில் வச்சுட்டேன். இல்லாமல் தம்பிங்க விளையாடுற டாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில். அதனால் அதே ஒரு கூடையில் போட்டு தனியாக கீழே வச்சிருவேன். அவங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து விளையாடுட்டு அதெல்லாம் கூட்டிகிட்டு குப்பையை பார்த்தாக்கா ஏதோ ஒரு மாதம் நான் வீடே கூட்டலேனோன்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு குப்பை இருந்துச்சு அதிகமாக. எனக்கு வீட்டில் சரி வெளியிலையும் சரி சொல்கிற ஒரே விஷயம் நீ சும்மா வெட்டியே தான் இருக்க, என்ன வேலை பார்க்குறேன்ட்டு. என்ன மாதிரி வெட்டி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் போட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.